வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன். இன்னைக்கு தேதி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா கவனமாக கேட்டுங்க. ஜூன் மாதம் 23ஆம் தேதி 6வது மாதம் செவ்வாய்க்கிழமை. 5 மாடு விற்பனை. மாடு இருக்கிற இடங்கினா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். எனது ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு வீடியோ வரும். உங்களுக்கு அது எப்படி என்னங்கிறது சின்ன சின்ன வீடியோவெல்லாம் இது காட்டுறேன். ஏன்னா புது வீடியோ எப்படி கண்டுபிடிக்கிறது, பழைய வீடியோ எப்படி கண்டுபிடிக்கிறது படிச்சுகளுக்கெல்லாம் இப்போ தெரியும். அந்த ஒவ்வொருத்தரும் நிறையா பழைய வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்றாங்கல்லங்க, அதுக்காக சொல்கிறேன். அது எப்படி என்னங்கிறது நல்லா சொல்கிறேன் ஷார்ட் வீடியோவில். இன்றைக்கி 5 மாடு விற்பனை. இது ஃபஸ்ட்டு மாடுங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஃபஸ்ட்டு மாடு. இது செனை வந்து 6 மாதம் செனை. பால் 2 நேரம் கை வச்சு இழுத்துருக்காங்க. வத்திச்சு ஏதோ பருத்தி வேதை வாங்கி 2ஆம் நேரத்து கிடையாது. காம்பெல்லாம் அப்படியே பூமார இருக்குங்க. கறந்து கோணான் நாயா 2ஆம் நேரத்து கிடையாது. கண்ணு போட்டுச்சுன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த 7 14 லிட்டருக்கு விடாது. இப்போ செனைக்கு வந்து கேரண்டி 2ஆம் நேரத்து கிடையாது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கோணான் நாயா எல்லாம் எப்படி இருக்குதுன்னு. மாடு ஓரளவுக்கு இருக்குதுங்க. 2ஆம் நேரத்துக்கு கீழே இன்னொரு 2 ஈத்து ஆகையில் மாடு நல்லா கண்டிச்சுக்கு. ஃபஸ்ட்டு மாடு செனை 6 மாதம் செனை அப்படி வச்சுக்க. இன்னைக்கு கரை போய் 30 நாளைக்கு வேணும். நீங்கள் இருக்கிறத கரங்களாடி விட்டுருக்கு 37,000 அதோட விலை. 2வது மாடு பச்சை மூக்கணாங்கவர் அடையாளம் சொல்கிறேன். அதுக்கும் ஃபஸ்ட்டு மாடுக்கும் மூக்கணாங்கவர் போய் கிடக்குது. அதுக்கு வேலை கலரில் தான் கோர்க்கணும். இது 2வது மாடு பச்சை மூக்கணாங்கவர் நடுத்தலை சுட்டி வெள்ளையோட. இது 2ஆம் நேரத்து கிடையாது. செனை 3 மாதம் செனை உறுதி. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் எந்த சீமைக்கு போனாலும் இளஞ்சனையாக இருக்குது, நம்ப முடியாது. அப்படி கிடையாது. செனைக்கு நான் கேரண்டி. நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் உங்கள் வீடு தேடி கொண்டாந்து மாடு வர்ற செனைக்கு நான் கேரண்டி. நீ அங்கேயே செக் பண்ணிட்டு கூட காசு கொடுங்க. இங்கே எங்கள் அடித்தவர் வந்து செக் பண்ணாமல் நான் எந்த மாட்டையும் வந்து செனைன்னு சொல்லவே மாட்டேன். 6 மாதம் செனை ஃபஸ்ட்டு மாடு 37,000 அதோட விலை. அடுத்து 2வது மாடு 3 மாதம் செனை எந்த சீமையாதாலும் கேரண்டி நான். இதோட விலையும் பார்த்தீங்கன்னா 37,000. 2 நேரம் நீங்கள் கை வச்சு கறக்கலாம். இந்த காம்பை அடித்து காமிக்கிற பாருங்க. தாராளமாக இப்போவே நீங்கள் பால் ஒரு 2.5 3 வருது. பக்குவமான பண்ண பால் கூடிக்கு 3 மாதம் கீழே இன்னொரு 4 மாதத்துக்கு நீங்கள் கறக்கலாம். நான் 3 12 120 நாளைக்கு நீங்கள் 2 நேரம் கை வச்சு வீடு செலவு கொடுத்துக்கலாம், கறக்கலாம். மடி பாருங்கள் 3 மூணில் வரும். இருந்தாலும் நான் பால் கம்மியாக சொல்கிறேன். ஒன்றும் தப்பு 3 தாராளமாக வரும். காம்பு கறக்கிறதுக்காக சொரப்பு எல்லாம் நல்ல தீனி தண்ணிக்கு 1 வாரம் வித்தாசினாலும் எடுத்து போடுறேன். விக்கிலினாலும் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். நடுத்தலை சுட்டி மாடு நீங்கள் அடையாளம் சொல்கிறதுக்கு சொல்கிறேன். செனை உறுதியான செனை 2.5 மாதம் 3 மாதம் அப்படி. ஆனால் இளஞ்சனையாக இருக்குது, இருந்தாலும் இருக்குது, இல்லைனாலும் இல்லை. அப்படி கிடையவே கிடையாது. செனைக்கு கேரண்டி எந்த அதுக்கு தகுந்த பணம். இது 37 ரூபா கொடுங்க தாரேன். காம்பு இதுவும் பூங்காம்பு தீனி தண்ணிக்கு. இப்போ இன்றைக்கி பாருங்கள் 1 வாரம் நம்மகிட்ட அப்படியே கடித்தல் நின்னோம், உங்கூட்டு போய் நின்னோம். பக்குவம் பண்ணிச்சிங்கன்னா மாடே வேறையாக தெரியும். தண்ணி கட்டுறது, தீனி போடுறது கரெக்டான பக்குவம் பண்ணி 1 மூட்டை பருத்தி விதையை வைங்க. அப்படியே காம்பு எப்படி இருக்குன்னு முட்டாய் மாதிரி இருக்குது. காம்பு ஜம்முன்னு அப்படியே அழகாக இருக்குது கறக்கிறதுக்கு. செனை உறுதியை கொண்டு போய் மேய்ச்சிட்டு கறங்க. 37,000 பெருசுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 60 70க்கு மாடு வைக்க முடியாது. கொண்டு போய் பக்குவம் பண்ணி 2 பருத்தி விதை வாங்கி 1/2 கிலோ வச்சுருங்க. பாலே கம்மியானாலும் பரவாயில்ல. பருத்தி விதை வைக்கிறதே உங்களுக்கு மாடு மனுவாகு. இது 4 பல்லு கிடையாது. நேற்று போட்டதுனாலங்க விலை தொகையில் கேட்டாங்க. விலை தீரல. நான் விலைக்கு கொடுத்து வாங்கியிருக்கிறேன். 4 பல்லு கிடையாது. 37,000 தான் இதோட விலை. இன்றைக்கி 3 மாடு 37 போட்டிருக்கிறேன். எல்லாம் அனுசரித்து தர்றேன். போட்ட விலை கிடையாது. அதிலிருந்து நீங்கள் அதே காசு தான் நான் கொடுப்பேன். 37 ரூபா போட்டுக்கிறீங்களா, அதே காசை வாங்கிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன். ஏதோ கொஞ்சம் நஞ்சம் பண்ணித்தர்றேன். கொண்டு போய் கறங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா காம்பு சூப்பராக இருக்குது. ஒரு கால் லைட்டாக அந்த வலது காலுக்கு லைட்டு எழுத்து மாற சொன்னேன். இது தமிழ் ஒன்று சனத்தமிருங்க. சனத்தம்புரா அப்படின்னாங்கல்லங்க, வருது சனத்தம்புரு. தமிழெல்லாம் அப்படியே சூப்பராக விழுது. சும்மா கரைக்கையில் மறுக்கா ஒரு 4 அடி அது சேர்த்து அடிக்கணும், அவ்வளோதான். கரை ஹெச்எப் கிடையாது. 4 பல்லு நல்லா கறக்கும். ஒவ்வொரு காலைக்கு தான் பார்த்தீங்கன்னா அப்படி நல்ல மாட்டை ஏலம் கூறிட்டு கறக்க வேண்டியதாக கிடக்கு.
லெவலான மாடுக்கு டக்குன்னு போயிடும். இந்த மாடு அப்படித்தான் 2-3 வீடியோ பார்த்துருச்சு. இப்போ இந்த காரி சட்டையோட விலையுமே 37 தான். அடுத்து இந்த 4வது மாடு விலையை குறைச்சிருக்கிறேன், அதிகமாக கேட்கல. அதனால் பார்த்தீங்கன்னா 4வது மாடு விலையை குறைச்சிருக்கிறேன். 35,000 கொடுங்க. செனையெல்லாம் உறுதி கிடையாது. எது 3வது மாடும் செனை கிடையாது. ஃபஸ்ட்டு போட்டால் 2 மாடு செனை உறுதி. இதுலேருந்து போடுற 3 மாடு உறுதி கிடையாது. 35 ரூபா கொடுங்க. பால் சின்ன காம்பாக இருந்தாலும் கறக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. பால் 3.5 நாளுக்கு நான் சொல்கிறேன். அன்னுக்கண்ணோடு கூடுதுங்க கறவை. கொண்டு போய் கறங்க. 4வது மாடு 35,000 செனை கிடையாது. 5வது மாடு பார்த்தீங்கன்னா நல்ல மாடு, பெருமாடு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும் தெரியல, ஓரளவுக்கு பெருபட்டு. இதோட விலை செனையெல்லாம் கிடையாது. ஆனால் கை கறவை இதோட விலை 39,000 நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். காம்பு அப்படியே அடிச்சிங்கன்னா இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு காம்பு 1/2 அடி கேப் வரும். இது எல்லா மாடுக்கு அப்படி வராது. கறக்கிறதுக்கு நல்ல லெக்கில் கறந்த மாடு. இப்போ நீங்கள் 5-5க்கு வச்சுக்கலாம். 5-5க்கு தாராளம் வச்சுக்கலாம். வேண்டாம் 4 9 லிட்டருக்கு கூட வச்சுக்கோங்க. தீனி தண்ணி பக்குவமாக கொடுத்து பார்த்து பக்குவமாக கறந்துக்குங்க. என்னங்க 39,000 இதோட விலை. மாடு இருக்கால திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். எனது ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்துடும். அப்போ கம்மியான ரேட்டில் மாடு தர்றேன் பாருங்கள். இங்கே பாருங்க 1/2 அடி கரெக்டாக ஒரு காம்பு கேப் அப்படி இருக்குது. இப்போ பைப்பு அடிச்சோம்னா பைப்பை திரி விட்டா அப்படின்னு கூட பைப்புக்கு பணம், பஞ்சாயத்து போர்டுக்கு பைப்புக்கு பணமே கட்டலினாலுமே நல்ல முறையான பிரசிடண்டாக இருந்தால் தண்ணி எடுத்து விடுவாங்க பாருங்க. அவ்வளோ வேகமாக அடிக்குது. உடனே தாராளமாக